நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்க இன்னொரு தேசத்துடைய அம்பாசிடர். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய தோல்விகள், பழைய பாவ நேச்சர் எல்லாமே ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. கீழே இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்? ஒப்புரவாக்குதலின் மினிஸ்ட்ரியை கொடுத்திருக்கிறார். மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் கொடுத்திருக்கார். யார் கொடுத்திருக்கிறார்? எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். வெறும் அப்போஸ்தலருக்கு மட்டுமல்ல, நாம் அனைவருக்கும் தேவன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் ஒப்புரவாகுங்கிற ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கீழே அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு டாக்டரினை கொடுத்திருக்கிறார். என்ன டாக்டரின் கொடுத்திருக்கிறார்னா, கிறிஸ்துவுக்குள் அவர்களை ஒப்புரவாக்கி அவருடைய பாவங்களை கர்த்தர் எண்ணலை அப்படின்னு போய் சொல்லுங்கிறார். இப்போ பிரசங்கம் பண்ணும்போது நீ பாவி, நீ நரகம் போவேன்னு சொல்லாதீங்க. நீ குடிக்கிற, நீ பொய் சொல்கிற, நீ விபச்சாரம் பண்ணுற, நீ வேசித்தனம் பண்ணுற, அதனால் கர்த்தர் உடனே நரகத்தில் தள்ளிடுவார், இயேசுவை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி ஒரு மனுஷன் நரகம் போகிறான், அவன் விபச்சாரம் பண்ணதுனால போகிறானா? அவன் பொய் சொன்னான் அதனால் நரகம் போகிறானா? இல்லை அவன் கொலை செஞ்சிட்டான் அதனால் நரகம் போகிறானா? என்னங்க, அதனால் போகல. இன்னைக்கு பாவம் இஷ்யூ கிடையாது கிறிஸ்துவுக்கு அப்புறம். இல்லை கவனிங்க, பாவம் செய்ய சொல்லலை, அது இஷ்யூ இல்லை. கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்கிறது தான் இஷ்யூ. விசுவாசம்தான் பிரச்சனை. அவனுடைய பாவத்தை என்றாரா? யாருடைய பாவத்தை என்னல? உலக மனுஷனுடைய பாவத்தை அவர் என்னலைன்னா அவனுக்கு எதிராக நிறுத்தலை. நீ நரகம் போயிடுவ, நீ இப்படி செஞ்சதுனால தான் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம், அப்படி அவர் நிறுத்தலை. நிறுத்தாமல் அவரோட ஒப்புரவாகுங்கிற ஒரு ஒப்புரவாக்குதல் மினிஸ்ட்ரியை கொடுத்திருக்கிறாரா? வாசிப்போம். ஆனபடினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். கவனிங்க, உலக மக்களுக்கு சொல்றாரு, உங்கள் பாவத்தை நிறுத்தலை, உங்களுடைய தோல்விகள் நிறுத்தலை, நீங்கள் செஞ்ச அநியாய அக்கிரமங்கள் நிறுத்தலை, கிறிஸ்துவுக்கு ஒப்புரவாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்து நம்மை கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக வச்சிருக்கிறார். ஸ்தானாதிபதினா அம்பாசடராக வச்சிருக்கிறார். ஒரு அம்பாசடர்ங்கிறது ஹையர் ரேங்க் போஸ்ட்டு. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஒரு மேலான பெரிய ஒரு வேலைன்னு அர்த்தம். உங்களை கொண்டு போய் இந்தியாவோட அம்பாசடராக அமெரிக்காவில் வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? பெரிய பதவி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அமெரிக்காவோட அம்பாசடரை இந்தியாவில் வச்சிருக்காங்கன்னா அவருக்கு பெரிய பதவி. நான் சொல்றது புரியுதுங்களா? எதுக்கு அம்பாசடர் இருக்கிறாரு? ஸ்தானாதிபதி எதுக்கு இருக்கிறார்? அந்த ராஜ்யத்துடைய விருப்பத்தை இந்த தேசத்தில் சொல்லுவதற்கு, நிலைநிறுத்துவதற்கு இருக்கிறார். கவனிங்க, நீங்களாம் யார்? ஸ்தானாதிபதி, அப்படித்தானே? அப்ப இந்த தேசத்தை சார்ந்தவ கிடையாது. சரீர பிரகமா இந்தியன், உள்ள தேவனோட ராஜ்யத்தை சேர்ந்தவன். அப்படி சொல்லுவாங்க. ஒரு பிரீச்சர் சொன்னார், கஷ்டப்படக்கூடிய உலகம், ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, நல்ல உடை கிடையாது, நல்ல தண்ணி கிடையாது, மக்கள் தரித்திரத்திலையும் வியாதியிலையும் செத்து மடியக்கூடிய ஒரு கண்ட்ரி. அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஒரு பங்களா மட்டும் துண்டாக இருந்திருக்கு. பெரிய பங்களா, அழகான பங்களா, சுற்றி புல் தரைகள், காஸ்ட்லி காரு, அங்கே வேலை பார்க்குறவங்கெல்லாம் வேற மாதிரி இருந்திருக்காங்க. எல்லாமே தரித்திரத்தின் மத்தியில் ஒரு இடம் மட்டும் சிறப்பாக அழகாக இருந்திருக்கு. இந்த தரித்திரிய இடத்துல இப்படி ஒரு பங்களாவான்னு கேட்டவொன்னே சொல்லியிருக்காங்க, இவர் தான் யூஎஸ் அம்பாசடர் இருக்காங்க. அமெரிக்காவுடைய அம்பாசடர் அவர்.
அவர் வாழ்றது தரித்திரிய நாடு. ஆனா அவர் எப்படி வாழ்றார்? ரிச்சா வாழ்றார். ஏன்? அவர் தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்தை சார்ந்தவர் கிடையாது. நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நீங்க இன்னொரு தேசத்துடைய அம்பாசிடர். உங்க வீட்டு பக்கத்துக்கு வர்றாங்க, உள்ள வர்றாங்கன்னா சாப்பாடு கொடுக்கலாம். அதே நேரத்தில் சொல்லணும், எங்க கண்ட்ரி எப்படிப்பட்ட கண்ட்ரின்னு சொல்லணும். என் கண்ட்ரி ரிச் கண்ட்ரி, என் கண்ட்ரி வந்து சுகமான கண்ட்ரி, எங்களுடைய கண்ட்ரி வந்து சமாதானம் நிறைந்த கண்ட்ரி. அப்படி சொன்ன உடனே அவன் வந்து நானும் சேரலாமான்னு கேட்டோம்னா, விசா ரெடி, கிரீன் கார்டு ரெடி, அப்ளை எல்லாம் பண்ண வேணாம், உடனே உடனே ரெடி. அமெரிக்காவுக்கு தான் கஷ்டம். இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு விசா அப்படி ரெடியாக இருக்கு. உள்ள வரலாம், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையலாம். ஆனால் உங்களை பார்க்கும் போதே ஆச்சரியமாக பார்க்கணும். அவன் கஷ்டப்படுறான். உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் கூழ் கடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது சத்துக்காக கடைஞ்சா ரைட்டு, வேற வழியே இல்லாதான் கூழ் கடைகிறேன் அப்படின்னா கூழ் ஊற்றிட்டாங்கன்னு அர்த்தம். வாசம் அடிக்கணுங்க. உங்களுக்குள்ள இருக்க அந்த நற்கீர்த்தி, கிறிஸ்துவின் நற்கந்தம் அப்படி வாசனையா வீசணும். வா வா வான்னு சொல்லணும். அதுதான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அப்படி வாழணும், ஒரு வாஞ்ச இருக்கட்டும், துடிப்பு இருக்கட்டும். உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இல்லைங்க, நீங்கள் வாழ்கிற ராஜ்யத்தை ப்ரொமோட் பண்ணணும். ஆசை இருக்கு? கையில் வந்து சொல்லுவான், நான் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவன், ராஜாவுடைய பிரதிநிதி, ராஜ்யத்தின் நன்மைகளை அனுபவிக்கவும் சுகத்தையும் சமாதானத்தையும் வெற்றியும் அனுபவிக்கவும் பகிர்ந்து கொடுக்கவும் தேவன் என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். நான் சாட்சியாக இருப்பேன். அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தக்கூடிய நற்கந்தமாயிருப்பேன். ஆமென், ஆமென்.